சிலம்பே முன்கதை சுருக்கம். பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கற்சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வனன் அல்ல என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடும் நாயகமாய் மன்னர் வீட்டிற்கு அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. என் காசிலம்பின் பருள்கள் மாணிக்க பருள்களால் ஆனது. சிலுவை பெற்ற மன்னர் கண்ணகியிடமே திருப்பி கொடுக்கிறார். கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அருளிற்கு இழுக்கு என்று மெபிக்கிறேன். இதோ இங்கே பார். பார் மன்னா, நன்றாக பார். தவறழைத்து விட்டாயே. உனக்கு வெண்கொற்ற கொடை எதற்காக? செங்கோல் எதற்காக? கண்ணகி சிலம்பை கையில் எடுத்து தரையில் போட்டு உடைக்கிறாள்.